ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தக்காளி சாதம் தான் பண்ணி காட்ட போகிறேன். எல்லாருக்குமே தக்காளி சாதம் பண்ண தெரியும். இருந்தாலும் நான் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுவோன்ட்டு ஒரு வானொலியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டும் நல்லா செவந்தோன்னே கடுகை போடுங்க. இன்றைக்கி காஞ்ச மிளகா, பச்சை மிளகா வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா செவந்துடுத்து. இப்போ கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ போடுங்க. போட்டுட்டு இது நல்லா செவந்து வெடிக்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 வத்த மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ இது காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு 1 பச்சை மிளகா வச்சுட்டு 1 வத்த மிளகா, 1 பச்சை மிளகா தான் போடுங்க. உங்களுக்கு காரம் வேணால் கூட போட்டுங்க. ஏன்னா சில்லி பவுடர்லாம் எதுவுமே போட போகிறதில்ல. நான் 2 பேருக்குனால கம்மியாக போடுறேன், இல்லை காரமாகிட போகிறதுன்னு. கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி போட்டு இது நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் செவந்தோன்னே அதுக்கப்புறம் தக்காளியை போடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடியை போட்டு இதை நல்லா வதக்குங்க. இது ப்ரௌன் ஆகட்டும். இதுக்கு தேவையான பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் போடுங்க. போட்டு இது நல்லா செவந்தெடுத்து இது கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ போடுங்க, வாசனையாக இருக்கும். அப்புறம் போடுறதோட இதோட வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா செவந்து போயிடுத்து. இப்போ தக்காளி 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ 2 தக்காளி, அதுக்கு தேவையான 2 தக்காளி போடுங்க. நான் சின்ன வெங்காயங்கிறதுனால ஒரு 7, 8 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துங்க. தக்காளி நல்லா வதங்கிடுத்து. இப்போ சுவையான இந்த தொக்கு ரெடி. இதுக்கு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ சாதத்தை சூடாக இது பண்ணி வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன், சூடாக வடித்து அதையும் இந்த இதில் கலவையில் கலந்து, தக்காளி பேஸ்ட்டில் கலந்து அப்படியே பரமாற வேண்டியதான். சுவையான சிம்பிளான தக்காளி சாதம் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பச்சை மிளகா, வத்த மிளகா போட்டு பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.